சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டைம் காலையில் 8 மணி ஆகுதுங்க. இந்த வாரம் கிளைமேட் சூப்பராக இருக்குது. மழை வர மாதிரியே இருக்குது. நம்ம கிளம்புறதுக்கிட்டையும் மழை வருமா என்னன்னு தெரியல. இந்த வாரம் நிறைய ஐட்டம்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே இந்த பவர் ஆம்பிளிஃபையர் 2 பீஸ் வச்சுருந்தாங்க. இதோட கண்டிஷன் பாருங்கள், பார்க்கறதுக்கே கொஞ்சம் நீட்டான கண்டிஷனில் தான் இருந்தது. இதை ப்ரைஸ் டீட்டெயில் விசாரிக்கலான்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க, ஒரு 5 நிமிட்ஸில் வந்துடுவாங்க, வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்கலான்றதுக்காக. பட்டு அவர் வரவே இல்லை. அவர் சரின்ட்டு நான் அடுத்த ஷாப்புக்கு கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம இந்த கடையை தான் கவர் பண்ணுவோம். இந்த வாரம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தார். இந்த ஹெச்பி மானிட்டர் பாருங்கள், சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. இது ஒர்க்கிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது ப்ரைஸ் வந்து 2500 வரும்னு சொல்லியிருந்தார். செக் பண்ணி காட்டுறேன், நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தார். இந்த ஸ்டெபிளைசர் ஒரு ஸ்டெப் டவுன் ஸ்டெபிளைசருங்க. இது 240 வோல்ட்டு கொடுத்தா நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து 210 கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். நல்லா வெயிட்டாகவே இருந்ததுங்க, நல்லா ஹெவியான ஸ்டெபிளைசர் தான் இது. இதுவும் வச்சுருந்தார். அப்புறம் ஒரு சில ஹோம் தேட்டர் ஐட்டம்ஸு, அப்புறம் மிக்சி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தார். பக்கத்துலேயே இந்த வாட்ச் கடைக்கு வந்திருந்தேன். இந்த வாரம் தாங்க இந்த கடையை நான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே பார்க்குறேன், க்ரௌட் இல்லாமல். எப்பயுமே நான் ஃபுல்லாக க்ரௌடாகவே இருக்கும். இங்கே நிறையா இந்த பிராண்டட் வாட்சிங்லாம் கிடைக்கும். இங்கே கொஞ்சம் குவாலிட்டியான வாட்ச் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் இங்கே. அது இல்லாமல் இந்த ஸ்டிப்பு கூட தனியாக கிடைக்குங்க. வாட்ச் ஸ்டிப்பு கூட தனியாக வச்சு சேல் பண்ணுவாங்க, நல்லா சீப் ரேட்டுக்கே கிடைக்கும். இந்த மாதிரி வாட்ச் ஸ்டிப்பும் கிடைக்குதுங்க தனியாக. இதோட குவாலிட்டியும் நல்லா இருக்குதுங்க. இது ப்ரைஸுக்கு, இந்த ப்ரைஸுக்கு இதோட குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. இது பக்கத்துலேயே இந்த லேப்டாப் வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்பை வந்து நான் போன வாரம் கவர் பண்ணியிருப்பேன், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வாரமும் 2-3 பீஸு வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், ஆன் கண்டிஷன்லேயே இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பாருங்கள், நான் கிட்ட காட்டுறேன். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பாருங்கள். ப்ரைஸ் வந்து 5500க்கு சேல் பண்ணுறாங்க. 5000 to 5500 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ஷாப்பில் அந்த லேண்ட்லைன் டெலிஃபோன் 2 பீஸ் இருந்ததுங்க. இது கொஞ்சம் மாடர்ன் தான். இது அந்த ஓல்டு மாடல், அந்த விண்டேஜ் மாடல் கிடையாது. இது கொஞ்சம் மாடர்ன் தான். இது நம்ம அந்த ஷோ பீஸுக்கெலாம் யூஸ் பண்ணலாங்க, அந்த மாதிரியான பீஸ். இது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஷோ பீஸுக்கு யூஸ் பண்ணால் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. உட்டனில் இந்த சிலையை பாருங்களேன். இது வந்து நிறையா கடையில் பார்க்குறேன் நான், நிறையா இடத்துல வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ்லாம் கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. 2500 அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஒர்த்தா என்னன்னு தெரியல. இது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷாப்பில் ஒரு கெடிகாரம் ஒன்று பார்த்தேங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக, சின்னதாக, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது, கொஞ்சம் புதுசாகவே இருந்தது. 2-3 பீஸ் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது எல்லாமே. ப்ரைஸ் வந்து 100, 150 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. ஏர்பட்ஸ் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நல்ல பிராண்டாக பார்த்து இருந்ததுன்னா ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருந்தார். அவருக்காக தான் இதை பார்த்துட்டு இருந்தேன் நான். எது ஓப்பன் பண்ணாலும் சிங்கிள் பீஸ் தாங்க இருக்குது உள்ளே. எல்லாமே வந்து 2 பேராக எதுவுமே இல்லை, ஒன்று சிங்கிள் பீஸாக இருக்குது. இல்லைனா பிராண்டடாகவே கிடைக்க மாட்டேங்குது. நானும் தேடி பார்த்தேன். OnePlus அண்டு போட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க, பட்டு எதுவுமே வந்து சரியில்லை. ஆனால் மார்க்கெட்டில் கிடைக்குங்க, நல்ல பீஸாகவே கிடைக்கும். நம்ம தேடி எடுத்தோன்னா நல்ல பீஸாகவே எடுக்கலாம். நான் கவர் பண்ணியிருப்பேன், நம்ம வீடியோவிலே கவர் பண்ணியிருப்பேன். நல்லா சீப் ரேட்டுக்கே கிடைக்குங்க. இந்த ஷாப்பில் ஒரு PS3 ஒன்று இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. எல்லாம் கண்ட்ரோலரோட எல்லாமே இருந்தது, ஜாஸ்டிக்கு, அதோட கண்ட்ரோலரு எல்லாமே செட்டாக வச்சுருந்தாங்க. இது ப்ரைஸ் வந்து 5000 வரும்னு சொல்லியிருந்தார் அவர். ஒர்க்கிங்கான்னு கேட்டேன், ஒர்க்கிங்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். பட் எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இது உள்ளே பாருங்கள், ஒரு கேசட்டோடு இருக்குது பாருங்கள். பட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க, பீஸ்லாம் நல்லா இருந்தது. நானும் பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன். பீஸ் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம செக் பண்ணி எடுக்கிறதுனா ரிஸ்க்கு தாங்க. நம்ம இதை செக் பண்ணோன்னா பக்கத்துலேயே கடை இருக்குங்க, அங்கே 20 rupees கொடுத்தா செக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி எடுக்கிறது நல்லது. இங்கே ஒரு விண்டேஜ் ஐட்டம் இருக்குது பாருங்கள். இந்த வாரம் என்னன்னு தெரியலங்க, நிறையா வந்து டெலிஃபோன் பார்த்தேன் நான், மார்க்கெட்டில் வந்திருந்தது. செம்ம க்யூட்டாக இருக்குங்க, அழகாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் வந்து ஷோ பீஸுக்கு யூஸ் பண்ணோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. 4000, 3500, 4000 இந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. பக்கத்துலேயே அந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த
நம்ம கேஷ் கவுண்ட் பண்ணுவோம்ல அந்த மிஷின் கூட இருக்குது பாருங்கள் ஒரு பீஸு. பக்கத்துலேயே இந்த ஐஃபை சிஸ்டம் ஒன்று இருந்ததுங்க. பட் ஆனால் ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் இல்லை. அதோட ஸ்பீக்கர் பாக்ஸில் வேறு ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அது கண்டிஷன் பார்க்குறதுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எடுத்து தாங்க செக் பண்ணிக்கணும் நம்ம. அவங்க செக் பண்ணி தர மாட்டாங்க, நம்ம தான் எடுத்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 2 ஸ்பீக்கர் பாக்ஸும் நல்லா இருந்தது. மேபி இது 6 இன்ச்சு ஸ்பீக்கர்னு நினைக்கிறேன். லேப்டாப்பு ஏகப்பட்டது கிடைக்குதுங்க. நம்ம ஸ்பேருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான லேப்டாப்ஸு ஏகப்பட்டது மார்க்கெட்டில் கிடைக்குது. இது பார்த்தீங்களா எவ்வளோ பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். பட் இதெல்லாம் ஒர்க்கிங் கிடையாது, நாட் ஒர்க்கிங் தான் இது. இதுக்கு ஸ்பேர் தேவைன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலது ஒர்க்கிங் இருக்கும், ஒரு சிலது ஒர்க்கிங் இருக்காது. நம்ம எதாவது ஸ்பேர் தேவைன்னா அந்த மாதிரியான டைமுக்கு இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நிறையா மெக்கானிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செக் பண்ணி எடுக்கிறாங்க. புக்ஸ் ஐட்டம்ஸ் கூட நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். நான் வாரம் வீடியோவில் கவர் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பில் டிபி லிங்க் ரவுட்ரு ஒன்று இருந்ததுங்க, 4 ஆண்டனா ரவுட்ரு. இதோட ப்ரைஸ் வந்து சீப்பாக தான் சொன்னார், 300 சொல்லியிருந்தார். பார்க்கிங் பண்ணால் இன்னும் கம்மியாக கூட வாங்கலாம். பட் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ரவுட்ரு எடுத்து செக் பண்ணியிருக்கேங்க. நல்லா ஒர்க் ஆகுது ரவுட்ரு, ஒரு சிலதெல்லாம் ஒர்க் ஆகுது. இது நல்லா இருக்குது, கண்டிஷன் சூப்பராக இருந்தது. இதோட ஆன்லைன் ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகமாக வராங்க, 2.5க்கு மேலே வரும் இது. இந்த இவி பைக் பேட்ரி ஒன்று இருந்ததுங்க. சரி இது எடுக்கலாம் தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். நான் இதில் எத்தனை பேட்ரி நல்லாயிருக்குன்றது நம்மளுக்கு தெரியல, எடுத்து செக் பண்ணால் தான் தெரியும். இது ப்ரைஸை வந்து 1000க்கு மேலே சொல்லுவாங்க. நான் ப்ரைஸ் டீட்டெயில் கேட்கல, நான் எப்படியோ 1000க்கு மேலே தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஈரமாக இருந்தது, ஏதோ வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கான்னு தெரியல இது. சரி அதனால தான் நான் எடுக்கலை. நான் எடுத்தால் அப்படியே பாதி பேட்டரியாவது நல்லாயிருக்கும், நம்மளுக்கு யூஸ் ஆகும். நான் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். அப்புறமா தான் யோசிச்சு பார்த்தேன் எடுத்துருக்கலாமோன்னு. பக்கத்துலேயே இந்த ஐபேடு 2 பீஸ் வச்சுருந்தாங்க. இதோட கண்டிஷன் பாருங்களேன் நீங்களே. இதுக்கு ரொம்ப கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லாமல் தாங்க இருந்தது. ஒரு பீஸு ஓகே நல்லா இருந்தது, இன்னொரு பீஸ் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது. இதோட ப்ரைஸ் கேட்டால் 700 சொல்கிறார் அவர். ஆப்பிள்னாலே ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க வர மார்க்கெட்டில். 700க்குலாம் ஒர்த்து கிடையாதுங்க இது. இந்த கண்டிஷனில் எடுக்கிறது வேஸ்ட்டு தாங்க, எடுத்தாலும் ஒர்க் ஆகாது. அப்புறம் இதுக்கு ஸ்பேர் தேடி அலையிற மாதிரி ஆகிடும். நிறையா கீபேடு மொபைல்ஸ் நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த வாரம். ஏகப்பட்ட பீஸ் போட்டிருந்தாங்க, நிறைய கடைகள்லேயும் போட்டு வச்சுருந்தாங்க. அதுலேருந்து இந்த சாம்சங் ஃபோன் ஒன்று எடுத்தேன். இது சூப்பர் கண்டிஷனில் இருந்ததுங்க, பார்க்குறதுக்கே நல்ல கண்டிஷனில் இருந்தது. இதில் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் தான் ப்ராப்ளம் வரும். ஆனால் இந்த பீஸ் நல்லா இருந்தது. இந்த மாதிரி பீஸ் நிறையா இருந்ததுங்க மார்க்கெட்டில். இந்த தேட்ரு ஸ்பீக்கர் கூட ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க இந்த வாரம். முன்னாடி நிறையா பீஸ் இருந்தது, இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க போல். நிறையா பீஸ் இருந்ததுங்க, ஒரு 4-5 பீஸ் வச்சுருந்தார் இந்த ஷாப்பில். இந்த சீலிங் ஃபேனு கவர் பண்ண சொல்லி கேட்குறீங்க. ஒரு சில ஷாப்பில் செக் பண்ணியே கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஷாப்லலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா நம்ம தாங்க எடுத்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரைஸ்லாம் வந்து 800 to 900 இந்த ரேஞ்சு சொல்லி சேல் பண்ணுறாங்க. இந்த ஹெச்பி பேக் ஒரு 4-5 பீஸ் இருந்ததுங்க. இது நான் செக் பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது பேக். இது ப்ரைஸ் வந்து 100 தான் சொன்னார். அதனால் நான் ஒரு 2 பீஸ் வாங்கினேன். நான் உள்ளெல்லாம் கூட பாருங்கள் பக்காவான கண்டிஷனில் இருந்தது. இது எடுத்து வாஷ் பண்ணால் போதும், ஒரே ஒரு வாஷ் பண்ணாலே சூப்பராகிடும், நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அதனால் ஒரு 2 பீஸ் வாங்கினேன் நான். அவர்கிட்ட இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று இருந்ததுங்க. இது இன்பில்டு மைக்கோடு வரும். இது நம்ம நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார், ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று வேணும் வாங்கி கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவருக்காக தான் வாங்கினேன். ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகிடுச்சு. இது ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், லைட் எரியுது பாருங்கள். இது ப்ரைஸ் 200 சொன்னார். அப்புறம் பேசி 100 ரூபாய்க்கு வாங்கினேன் நான். இது ஆன் பண்ணால் ஆன் ஆகுது. இது என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் ரெடி பண்ணிடலாம், அதனால தான் வாங்கினேன் நான். இந்த PS2 ஜாஸ்திக்கு நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். இது ஒரிஜினல் கிடையாது, நான் ஒரு ஷாப்பில் கவர் பண்ணியிருப்பேன், இந்த வீடியோவில் வரும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நல்லா சீப் ரேட்டுக்கே கிடச்சிது, அந்த ஷாப்பை நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த C2B கேபிள் கூட நிறையா போட்டு வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட பீஸ் இருந்தது. இது ஒரு பேக்கிங்காக இருந்தது. என்னென்னு எடுத்து பார்த்தா இது ஒரு ஸ்பீக்கருங்க. இது 3 இன்ச்சு ஸ்பீக்கர். இது இந்த மாதிரி நிறையா பீஸு பேக்கிங்காக போட்டு வச்சுருந்தாங்க. இது ஒரு 10 வாட் ஸ்பீக்கரு, எல்லாமே புதுசு தான். ஏதோ கடையை காலி பண்ணியிருப்பாங்க போல், அங்கேருந்து எல்லா பீஸையும் கொண்டு வந்து போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா புதுசாக இருந்ததுங்க, நல்லா இருந்தது பீஸு. இது ஒரு ஃபேமஸான டேப்புங்க. அது இந்த இன்ஸ்டாகிராமில் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த 5000க்கு சேலுக்கு போட்டிருப்பாங்க, நிறையா பேஜில் வந்து இது சேலுக்கு போட்டிருப்பாங்க. இது ஒரு பீஸ் இருந்தது. இது ஆனால் ஏதோ கலட்டி பார்த்துருக்காங்க, உள்ளே ரெடி பண்ண பார்த்துருப்பாங்க போல். இது ஒர்க்கிங் கிடையாது. இது கீழே போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள், சைட்லலாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, கலட்டி பார்த்துருப்பாங்க போல். இது
நிறைய ஹோம் தேட்டரு அப்புறம் ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். இந்த பிலிப்ஸோட டேப் ரெக்கார்டர் ஒன்று இருந்தது, எடுத்து பார்த்தேங்க. கண்டிஷன் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பாருங்கள், உள்ளெல்லாம் கூட பாருங்கள், சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. ப்ரைஸ் கேட்டால் 800 சொன்னார். இது இந்த லூமினோஸோட இன்வெர்ட்டர் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஜேபிஎலோட ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் ஒன்று இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 12,000 கிட்ட சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அது நல்லா ஹெவியாகவே இருந்ததுங்க. இந்த ஆடியோ மிக்சர் பாருங்கள், இந்த ரெக்கார்டிங் தியேட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த ஆடியோ மிக்சரு. பக்கத்திலே ஒரு வேக்கம் கிளீனர் ஒன்று இருந்தது. இதோட கண்டிஷன் சூப்பராக இருந்ததுங்க. இது ஒர்க்கிங் பீஸ் தான் சொல்லியிருந்தாரு. செக் பண்ணி எடுத்துங்க, நல்லா ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ப்ரைஸ் வந்து 1800 சொல்லியிருந்தாரு. பார்க்கிங் பண்ணால் 1200 இந்த ரேஞ்சுக்கே வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி செக் பண்ணி எடுக்கிற பீஸெல்லாம் நம்பி வாங்கலாங்க, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா அவங்களே பக்காவாக செக் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கியிருக்கேன் நான், அதுவும் நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது இன்ன வரைக்கும். இதே சேம் மாடல் ஆன்லைன் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 13,000 கிட்ட போட்டிருக்குதுங்க. இங்கே நல்லா சீப்பாகவே கிடைக்குது. இந்த மாதிரியான வேக்கம் கிளீனரும் வச்சுருக்காங்க. நம்ம டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான வேக்கம் கிளீனரும் வச்சுருக்காங்க 2-3 பீஸு. இந்த வேக்கம் கிளீனர் பார்த்திங்கன்னா நம்ம காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு நல்லா காம்பேக்டாக இருக்கும். இந்த மாதிரியும் கிடைக்குது. இந்த சுவிட்ச் பாக்ஸ் பாருங்கள், எங்கேருந்து கொண்டு வந்தாங்க தெரில, எவ்வளோ பீஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே புது பீஸ் தாங்க, பேக்கிங்கோடவே வச்சுருக்காங்க. ஒன்று வந்து 50 ரூபீஸுக்கு சேல் பண்ணுறாங்க. நிறைய பீஸ் இருந்ததுங்க. இந்த கேஸ் சிலிண்டரும் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த 10 கிலோவும் இருக்குது. இந்த பெருசு நம்ம ஹோட்டலில் யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டரும் வச்சுருக்காங்க. இந்த திவான் ஒன்று பார்த்தேன், பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்ததுங்க. அதனால தான் நான் வீடியோவில் கவர் பண்ணேன். சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. ஃபுல்லாக உடன் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க, 12,000 கிட்ட வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. இது பார்க்கிங் பண்ணால் நம்மளா கொஞ்சம் சீப் ரேட்டுக்கே வாங்கலாங்க. ஃபுல்லாகவே உட்டு தான், சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. பக்கத்துலேயே பாருங்கள், இந்த சோஃபா கூட வச்சுருக்காங்க பாருங்கள், 5 சீட்டர் சோஃபா. இதுவும் உடன் ஃபினிஷிங் தான். பக்கத்துலேயே இந்த சோஃபா கம் பெட்டும் இருந்தது. இந்த ஹெட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாடலுங்க இது. அவர் இழுத்து காட்டுவார் பாருங்கள், வெளியில் வரும் பாருங்கள். இதோட ப்ரைஸ் 8,500 சொன்னாங்க. இது எடுத்தால் நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. எவ்வளோ இது? ஹவு மச்? 8,500. இந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வந்துருந்ததுங்க இந்த வாரம் மார்க்கெட்டுக்கு. இந்த கிராமோஃபோன் வச்சுருக்காங்க பாருங்கள், அப்புறம் இந்த டைலர் ஃபோனு, இதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 4,000 வரும்னு சொல்லியிருந்தார். இது அந்த கிராமோஃபோன் வந்து 6,000 வரும்னு சொல்லியிருந்தார். இது பட் அதெல்லாம் ஒர்க்கிங் கிடையாது, நம்ம ஷோ பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எடுத்தால். நிறையா புக்ஸ் ஐட்டம்ஸ் கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். இது பாருங்கள், விஜய் மலையா ஸ்டோரிஸ் புக்ஸ் கூட இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியான புக்ஸ் ஐட்டம்ஸு, காலேஜ் புக்ஸு அண்டு ஸ்கூல் புக்ஸ் ஐட்டம்ஸு இதெல்லாம் நிறையா கிடைக்குது மார்க்கெட்டில். இந்த இட்டாலி மாடல் தையல் மிஷின் நிறையா மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோலையும் கவர் பண்ணியிருப்பேன். இந்த வாரமும் ஒரு பீஸ் இருந்தது. அது வெறும் ஹெட்டு மட்டும் தாங்க இருந்தது, செட்டு கிடையாது, வெறும் ஹெட்டு மட்டும் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 2,000 வரும்னு சொல்லியிருந்தார் அவர். எந்த ஊருக்காரங்கன்னு தெரியலையே. எந்த ஊருக்காரங்கன்னு தெரியலையா? நம்ம ஊருக்காரங்க மாதிரியே இல்லையே. அவர் எடுங்க, உண்மையாக இருக்குல்ல. இதோ 2 பேர் இருக்கிறாங்க. ஆமாம், இவரு சோகமாக வேற இருக்காரு. ஏலியன் மாதிரி இல்லை? ஆமாம். இதோட ப்ரைஸ் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க, 5,000 கிட்ட சொல்கிறாங்க. 5,000க்கு என்ன இருக்குன்னு தெரில, அதோட டீட்டெயில் சொல்கிறாங்க, நீங்களே கேளுங்களேன். 5,000 ரூபாய்க்கு என்ன ஸ்பெஷலாக? முத்து வெள்ளை முத்து பதிச்சிருக்காங்களாம். வெள்ளை முத்து போயிடுச்சு. ஆமாம். என்ன ஊர்னா சொன்னீங்க? எந்த கண்ட்ரி? இந்தோனேஷியா. கருங்காலி மரம். சாமியாக இருக்கு. ஒரே ஒரு ஐபேடு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க வித் பவுச்சோட. சரி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக எடுத்து பார்த்தா மேலே டிஸ்பிளே டேமேஜ் ஆகிருக்குங்க. மேலே பாருங்கள், சைடில் ஃபுல்லாக டிஸ்பிளே டேமேஜ் ஆகிருக்கு. இது ஆன் கண்டிஷனும் கிடையாது. இது
ப்ரைஸ் கேட்டால் 1500 கிட்ட சொல்கிறாரு அவர். பட் ஆனால் இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இதுக்கு எடுத்து சரி பண்ணுறதுக்கு நம்ம வேறு பீஸே வாங்கிடலாம். மார்க்கெட்டில் ஒர்க்கிங் பீஸாகவே கிடைக்குது சீப் ரேட்டுக்கு. இது ஒரு மேக் புக்கோட அக்சசரிஸுங்க. இது பாக்ஸ் பீஸாகவே அப்படியே ஃபுல் கிட்டாகவே வச்சுருக்காங்க. இது உள்ள அதோட மேக் புக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது கனெக்ட் பண்ணுற கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமரா, ஆன் ஆஃப் பட்டன்ஸு, ஒரு சில எல்இடிஸு, அதுக்கு தேவையான அக்சசரிஸ்லாம் உள்ளே இருக்குது. இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணோம் என்னன்னு தெரியலங்க. இது பாக்ஸில் போட்டு இருந்துச்சு, அதை பார்த்து தான் நானே சொன்னேன். உங்களுக்கு யாருக்குன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே ஷாப்பில் வாரம் ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஆனால் பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. உள்ளே ஐஸ் கட்டி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அவரை கேட்டால் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொல்கிறாரு. தெரிக்க விட்டுருக்காங்க பாருங்க. ஆவி பறக்குது. ஆமாம், அதான் ஓடுற ஃப்ரிட்ஜுனா கேட்க மாட்டீங்க. எவ்வளோ வருது ஃப்ரிட்ஜு? 12,500. ஒர்க்கிங்கா? போன வாரம் 7,500 தான். நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. லைட்டாக சின்ன டென்ட் இருக்குது. இந்த 5 சீட்டர் சோஃபா பாருங்கள், உட்டன் ஃபினிஷிங்கில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து புதுசு கிடையாதுங்க, செகண்ட்ஸு தான் இது. இதோட ப்ரைஸ் வந்து 8,000 சம்திங் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு சோஃபா கம் பெட்டு. இந்த மாதிரி உட்டன் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். டைனிங் டேபிள் பார்த்துல செம்மையாக இருக்குது. எவ்வளோ வருது இது? 11,000 ரூபாவா? இந்த கட்டில்ண்ணா? கட்டில் 14,000 வரும். இது குயின் கிங் சைஸ் தானே? இது கிங் சைஸ் தானே? இந்த 7 அடியில் ஒரு பூஜா ஸ்டாண்டு ஒன்று இருந்ததுங்க. இது செக் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்ததுங்க. இது உள்ள டோர்லாம் பக்காவாக இருந்தது கண்டிஷனு. ஆனால் இது சேல் ஆயிடுச்சுன்னு சொன்னார். 5,000க்கு சேல் பண்ணன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். இதே பூஜா ஸ்டாண்டு நம்ம வெளியில் வாங்க போனால் எப்படியோ 15,000 கிட்ட சொல்லுவாங்க. இங்கே நல்லா சீப் ரேட்டுக்கே கிடைக்குதுங்க ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம். இந்த மாதிரி டூல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. நம்மளுக்கு ஒரு 2 டீ ஸ்பேனர் தேவைப்படுது, அதுக்காக இதை வாங்கினேன் நான். ஒன்று வந்து 50க்கு சேல் பண்ணுறாங்க, 50 ருபீஸுக்கு. ஸ்க்ரூ டிரைவர்லாம் வந்து 20 ருபீஸுக்கு சேல் பண்ணுறாங்க. ஒரு நண்பர் நல்ல கண்டிஷனில் ஏசி இருந்தால் கவர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். இது வேல்பூலோட ஏசி ஒன்று இருந்ததுங்க, சூப்பர் கண்டிஷன் இருந்தது. இது இன்வெர்டர் மாடல் ஏசி, இது பக்காவான கண்டிஷனில் இருந்தது. அவர்கிட்ட கேட்டேன் ஒர்க்கிங்கானு. நல்லா ஒர்க் ஆகுதுங்க, ஒர்க்கிங் பீஸ் தான் சொல்லியிருந்தார் அவர். எவ்வளோ வருது? 16,000. ஒர்க்கிங்காண்ணா? வேலை செய்தானா? ஒர்க்கிங். இந்த ஷாப்பில் பவுச்சில் போட்டு ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சரி என்ன ஃபோன் இருக்குன்னு எடுத்து செக் பண்ணி பார்க்கலாமே எடுத்தால் அதில் இந்த iPhone 4 and 6 இந்த மாடல் 2 பீஸ் இருந்ததுங்க. இது பார்த்தா ஒர்க்கிங் கிடையாது இது, ஆனால் வந்து ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான கண்டிஷனில் தான் இருந்தது. 2 பீஸ் இருந்தது. எல்லாமே அந்த டிஸ்பிளே டேமேஜ் ஆன கண்டிஷனில் தான் இருக்குது இது. ஆனால் இது எடுத்தால் நம்ம ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆஃபீஸ் ரோலிங் சேர்லாம் கூட கிடைக்குதுங்க நிறையா பீஸு மார்க்கெட்டில். சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. பேக் சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வருது பாருங்கள். இது ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் சொல்கிறாரு ஒரு பீஸு. இந்த மாதிரி நிறையா பீஸ் வச்சுருக்காராம். எவ்வளோ ஒரு சேரு? 800 இந்த ஷாப்பில் இது இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இது தஞ்சாவூர் கோயிலோட மினிச்சருங்க. இது எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. சரி இது வாங்கலான்னு தான் நான் ட்ரை பண்ணேன். மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் மட்டும் லைட்டாக உடஞ்சிருந்தது. சரி அதனால தான் இது வாங்கலை நான். அது உடையாமல் இருந்திருந்தால் இதை நம்ம வாங்கியிருக்கலாம். டிவி ஷோகேஸ் எல்லாம் வச்சா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் லைட் செட்டிங்கோட. இந்த ஷாப்பில் நிறையா அந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ் தாங்க கிடைக்கும். ஸ்பீக்கரு, ஹோம் தேட்டரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு சேல் பண்ணுவார் இவர். இந்த சிங்கிள் பேஸு போர் மோட்ரு வருது பார்த்தீங்களா, அதோட ஸ்டார்ட்ரு மட்டும் வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். இதோட ப்ரைஸ் கேட்டால் 1500 சொன்னார். 1500க்கு நம்மளுக்கு புதுசே கிடைக்குது.
இதை வந்து அவ்வளோ ரேட்டு சொல்கிறாரு. அவர்கிட்ட சொன்னேன் நான் 1500க்கு புதுசே கிடைக்குதுன்னு. அவருனா சரி 1400 கொடுங்க, 100 ரூபா கம்மியாக கொடுங்க எடுத்துங்கன்றாரு. இதுக்கு நம்ம புதுசே வாங்கிடலாம் போல் இந்த ரேட்டு சொல்கிறாங்க. இந்த கோத்ரேஜோட டைப் ரைட்டிங்கு பக்கா கண்டிஷனில் ஒன்று இருந்ததுங்க. இதோட கண்டிஷன் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. அவ்வளோ தெளிவாக வச்சுருக்காரு. இதோட ப்ரைஸ் வந்து 7000 வரும்னு சொல்லியிருந்தார் அவர். இது நான் போகும்போதே 2 பேர் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. மேபி இது சேல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸும் கொஞ்சம் கரெக்டான ப்ரைஸ் தான் சொல்லியிருந்தாரு. இது கண்டிப்பாக சேல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருது? 7 ரூபா இருக்குண்ணா. 7 ரூபாவா? உன்னால என்ன பண்ண முடியும்? எது நான் போடுவோம், உன்னால என்ன பண்ண முடியும்? அதுதான் தப்பு. அம்மா கொடுக்குறம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட். இந்த எலக்ட்ரிக் சுவிட்ச் பாக்ஸு இவங்களுக்கு எங்கே தான் கிடைக்குன்னு தெரியல. நான் வாரம் கவர் பண்ணுறேன். ஏகப்பட்ட பீஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து 50, 100க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா டார்ச் லைட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு சேல் பண்ணுறாங்க. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய டார்ச் வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஒரு பீஸ் இது? 1000 ரூபா, அது 500 ரூபா. பைனியோரோட விசிஆர் அண்டு ஆம்பிளாக இந்த ஷாப்பில் வச்சுருந்தாங்க. இதோட கண்டிஷன்லாம் ஓரளவு ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. இந்த ஆம்பிளோட டோர் மட்டும் செக் பண்ணி பார்த்தா அது டோர் ஓப்பன் ஆகலை. இந்த சைடுக்கு டோரு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, உங்களுக்கு ஸ்டக் ஆகுது. ஆம்பிளாக கொஞ்சம் ஓகேன்ற கண்டிஷனில் தான் இருக்குது. இது எடுத்தோன்னா நம்ம ரெடி பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். எடுத்து நம்ம ரெடி பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஷாப்பில் ஒரு வாட்டர் வாஷ் கன்று ஒன்று இருந்ததுங்க. இது ப்ரைஸ் வந்து 2000 சொல்லியிருந்தார். 2500 நீங்கள் 2000 கொடுத்துட்டு எடுத்துங்கன்னு சொல்லியிருந்தார். நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷன் நான் செக் பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். பட் நம்மளுக்கு 2500 3000க்கே புதுசே கிடைக்குது. ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுதா? மோட்டர்லாம் ஓடுது. பக்கத்துலேயே ஒரு கிட்டார் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கிட்டார் ஏகப்பட்டது மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. நல்ல கண்டிஷன்லேயே சூப்பரான கண்டிஷன்லேயே கிடைக்குது. இது கூட பாருங்கள் கண்டிஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள். செக் பண்ணி எடுத்தோன்னா நல்ல பீஸாகவே எடுக்கலாம். இது ப்ரைஸ்லாம் வந்து 1000, 1500 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ஷாப்பில் இந்த சோனியோட பவர் பேங்க்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல கண்டிஷனில் இருந்ததுங்க, பார்க்குறதுக்கு புதுசாகவே இருக்குது. இது ப்ரைஸ் வந்து 200க்கு சேல் பண்ணுறாரு. இது ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு அவர். பட் இவ்வளோ சீப்பாக ரேட்டு சொல்கிறாரு. இது ஒரிஜினலாக என்னான்ட்டு டவுட் வருது. ஏன்னா வந்து நார்மல் பவர் பேங்கே 400, 500க்கு சேல் பண்ணுறாங்க. இது சோனியோட பவர் பேங்க்கு 200க்கு சேல் பண்ணுறாரு. இந்த மொபைல் ஸ்க்ரூ டிரைவர் ஏகப்பட்ட பீஸ் போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. வரத்துக்கு முன்னாடி நிறைய சேல் ஆகிடுச்சு போல். நிறையா பீஸ் வச்சுருந்தாரான்னு தெரியல இது. ஆனால் 100 பீஸுக்கு சேல் பண்ணுறாரு. நம்மளுக்கு ஆன்லைனில் இது 100 பீஸுக்கு புதுசே கிடைக்குது. ஆனால் இது 100ன்னு சொல்லி சேல் பண்ணுறாரு. 15 சொல்லியிருந்தால் இன்னத்துக்கு இது காலியாக இருக்கும். இந்த ஷாப்பில் இந்த எலக்ட்ரிக் பைக்கோட சார்ஜர் ஒன்று பார்த்தேங்க. அது எடுக்கும் போதே கீழே விழுந்துச்சு. அது இது பாருங்கள் லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜர்னு போட்டிருக்கு பாருங்கள். இது ஒரு எலக்ட்ரிக் பைக் சார்ஜர்னு நினைக்கிறேன். இந்த எலக்ட்ரிக் பைக்கோட ஸ்பேர் நான் மார்க்கெட்டில் பார்த்ததே கிடையாதுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ தான் எலக்ட்ரிக் பைக்கோட மூவ்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாகிட்டே வருது. இனிமேல் தான் அதோட ஸ்பேர்லாம் நம்மளுக்கு மார்க்கெட்டில் வர ஆரம்பிக்கும். எவ்வளோ வருது இது? 1800. லோக்கல் பிராண்டு ஹோம் தேட்டரே அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. மேபி இது ஒர்க்கிங்னால அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷாப்பில் ஒரு ஃபாஸ்டாக் வாட்ச் ஒன்று பார்த்தேங்க. இது பாருங்களேன் எவ்வளோ மாடர்னாக இருக்குது பாருங்களேன். நல்ல வெயிட்டாகவும் இருக்குதுங்க. இது சூப்பராக இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 600 வரும்னு சொல்லியிருந்தார். இதே சேம் மாடல் நான் இதை ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேங்க. 3800 கிட்ட போட்டு இருந்தது. இங்கே வந்து 600க்கு சேல் பண்ணுறாங்க. நல்ல டீல் தான். நிறையா மொபைலோட ஸ்பேர் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காரு இந்த ஷாப்பில். இங்கே பாருங்கள் எவ்வளோ டேப் இருக்குது பாருங்கள். ஆனால் எதுவுமே ஒர்க்கிங் கிடையாது. இது எடுத்தால் நம்ம ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாப்பில் அந்த 18 இன்ச்சு ஸ்பீக்கர் ஒன்று இருந்ததுங்க. செம்ம ஹெவியாக இருந்தது. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து 2500 வரும்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒருத்தர் பார்கிங் பண்ணியிருந்தார் ப்ரைஸு. மேபி அவர் வாங்கினாரான்னு தெரியல இது. ஆனால் செம்ம ஹெவியாக இருந்ததுங்க. இது ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் அவர். 25 கிலோ ஸ்பீக்கரே போன வாரம் வாங்கி போனேன். நீ என்னடா எவ்வளோ வருது சைக்கிள்? 5500. லேடி பேட்லாம்
நம்ம ரெகுலராக அந்த வாட்ச் கடையை கவர் பண்ணுவோம். இந்த வாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாருங்க. வாட்ச் கொஞ்சம் இது பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது பாருங்கள் இந்த வாட்ச். இவர்கிட்ட நிறையா பிராண்டட் வாட்ச்லாம் கிடைக்குங்க. நல்லா சீப் ரேட்டுக்கே கிடைக்கும். நிறைய பீஸ் நான் வாங்கியிருக்கேன் இவர்கிட்டயே. நல்ல பிராண்டட் வாட்ச்லாம் வச்சுருப்பார். டைட்டனு இந்த மாதிரியான பிராண்டட் வாட்ச்லாம் வச்சுருப்பார். சீப் ரேட்டுக்கே கிடைக்கும். இந்த வீடியோ கேமராலாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முன்னாடி கல்யாணனாலே இந்த மாதிரியான வீடியோ கேமரா தான் எடுத்துகிட்டு வந்து ஷூட் பண்ணுவாங்க. இதில் பாருங்கள் திருக்கழுகுன்றம் சொல்லி போட்டிருக்கு. அங்கேருந்து ஏதோ வந்து ஃபோட்டோ ஸ்டூடியோலேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது அந்த பீஸாக தான் இருக்கும் போல். ஃபுல் செட்டாகவே இருந்தது. இப்போல்லாம் வந்து இது யாருமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அட்வான்ஸ் மாடல் வந்துட்டனால இது யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இது மார்க்கெட்டுக்கே வந்துருச்சு. இதோட அக்சசரிஸ்லாம் கூட இருக்குது பாருங்கள். இந்த ஐவாவோட ஐஃபை சிஸ்டம் ஒரு பீஸ் இருந்ததுங்க. இவர்கிட்ட வந்து டேப் ரெக்கார்டரு, ஐஃபை சிஸ்டமு, ஆம்ப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். விண்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பார் இவர்கிட்ட. இந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காரு பாருங்கள். இந்த சோனி ஸ்பீக்கர் செம்ம வெயிட்டாக இருந்ததுங்க. ஒரிஜினல் நினைக்கிறேன். இது 2 பீஸ் இருந்தது, 4 பீஸ் இருந்தது. நல்லா செம்ம வெயிட்டாக இருந்ததுங்க இது. இந்த காருக்கு யூஸ் பண்ணுற ஹெட்லைட்டு, எல்இடி லைட்டு செட்டு இருந்ததுங்க. 2 பீஸ் இருந்தது. பாக்ஸ் பீஸாகவே இருந்ததுங்க இது. இது வந்து கனெக்டர் பார்த்திங்கன்னா அது 2 கனெக்டராக இருக்குது. 2 பின் கனெக்டர் மாதிரி இருக்குது. 3 நம்ம பைக்குக்கெலாம் வந்து 3 பின் கனெக்டர் வரும். இதில் வந்து 2 பின் கனெக்டராக இருக்குது இது. சரி, பைக்குக்கு நம்ம எடுத்தால் பைக்குக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு தான் பார்த்தேன் நான். ஆனால் வந்து இது 2 பின் கனெக்டர்னால பைக்குக்கு செட் ஆகாது. இது காருக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். இது அந்த இமேஜ்லேயே அந்த காருக்கு செட் ஆகிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. நிறைய அந்த மாதிரி ஆங்கர்லாம் வந்து அடிக்க வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட பீஸ் கொண்டு வந்திருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்னேன்லங்க, ஜாஸ்டிக்லாம் கிடைக்குது இந்த ஷாப்பில் தாங்க. அது ஏகப்பட்ட ஜாஸ்டிக் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் வந்து PS2ஓட ஜாஸ்டிக்கு. நான் PS4 தேடுறேன், 4 வாரமாக கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. முன்னாடிலாம் நிறைய பீஸ் பார்த்துருக்கேன் நான். ஆனால் இப்போது அந்த PS4 மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஐட்டம் நான் ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் பார்க்குறேன், என்னன்னே தெரிலங்க. இப்போ தாங்க கண்டுபிடிச்சேன் இதை. இந்த டை போடுவாங்களே தலைக்கு, அதுக்கு யூஸ் பண்ணுற சீப்புங்க இது. அதுதான் வந்து நிறையா கொட்டி வச்சுருக்காங்க மார்க்கெட்டில். இந்த ரவுட்ரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அதான் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இது ஒரு 300 Mbps சப்போர்ட் பண்ணுற ரவுட்ருன்ற மாதிரி போட்டுருந்தது இதில் பாக்ஸில். இது செம்ம க்யூட்டாக சின்னதாக இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் கேட்டால் 600 சொல்கிறாரு. இது நம்மளுக்கு வந்து 300க்கே வந்து நல்ல ரவுட்ரு கிடைக்கும். டிபி லிங்க் ரவுட்ரு நம்மளுக்கு 300க்கு நல்ல பீஸாகவே கிடைக்குது. இது ரேட்டு வந்து 600 சொல்கிறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் நான். ஆனால் ரவுட்ரு புதுசாக தாங்க, இந்த பாக்ஸ் பீஸோட புது ரவுட்ரு தான் இது. பக்கத்துலேயே இந்த வேக்கம் கிளீனர் ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. பவர் கொடுத்து அந்த யூபிஎஸ்சில் பவர் கொடுத்து செக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். இது ஒர்க்கிங் சொல்லியிருந்தாரு. ஆனால் போட்டு செக் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகலைங்க. இது அவரை நான் முன்னாடியே போட்டேன், ஒர்க் ஆச்சுன்ற மாதிரி சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். இந்த ஷாப்பில் நிறைய அந்த யூஎஸ்பி அப்பு போட்டு வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட பீஸ் இருந்ததுங்க. ஒன்று வந்து 50 ருபீஸ் சேல் பண்ணுறாங்க. பேக்கிங்கோடவே இருக்குது, நல்லா புதுசாகவே இருக்குங்க. புது பீஸ் தான் இது. ஆனால் இது கொஞ்சம் ஓல்டு மாடல் நினைக்கிறேன் இது. பட்டு பேக்கிங்கோடவே இருந்ததுங்க. இந்த மாதிரி மாடல் கூட இருக்குது பாருங்கள். இந்த நீட்டாக வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான மாடல் கூட இருந்தது. ஆனால் 150க்கு தான் சேல் பண்ணுறாங்க. இந்த சாட்டா கேபிள் கிடைக்காம எவ்வளோ வாட்டி நம்ம அலைஞ்சிருப்போம். இப்போ பார்த்தீங்களா மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாக பாக்ஸு ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்காங்க. இது வந்து பிசியில் கனெக்ட் பண்ணுற சாட்டா கேபிளுங்க. இதில் ஆர்டிஸ்ட் கனெக்ட் பண்ணோம் அந்த கேபிள். இதுவும் போட்டு வச்சுருக்காங்க மார்க்கெட்டில். ஏகப்பட்ட பீஸ் கிடக்குது பாருங்கள். இந்த ஸ்கேட்டிங் போர்டு பாருங்கள். இது 400 சொன்னார். 250 கொடுத்துட்டு எடுத்துங்கன்ற மாதிரி சொன்னார். இதை வாங்கலாம், ஆனால் இதை வாங்கி யூஸ் பண்ண தெரியாது நம்மளுக்கு. யூஸ் பண்ண தெரியாமல் கீழே விழுறதுக்கு அது வாங்காமே இருக்கலாம். அதனால் அதை சும்மா பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் நான். இது நல்லா இருக்குதுங்க. இது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க. இது ஒர்த்து தான். இது 250க்கு ஒர்த்து தான் இது. இந்த மாதிரி ஏர் கூலர்லாம் கூட இந்த வாரம் வந்திருந்தது. இது ப்ரைஸ்லாம் வந்து 1100க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏர் கூலர்லாம் வந்து ஒர்க் ஆகலைன்னா மட்டும்தான் தூக்கி போடுவாங்க. இது எந்த அளவு ஒர்க் ஆகுன்றது தெரியல. இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பட் ஆனால் அது எந்த அளவு ஒர்க் ஆகும்னு தெரில. செக் பண்ணி பார்த்துட்டு தான் எடுக்கணும். இந்த சோனியோட ஹோம் தேட்டர் ஏகப்பட்ட பீஸ் இருந்ததுங்க. 5.1 ஹோம் தேட்டரு. இங்கே பாருங்கள், இங்கேயே ஒரு 3 பீஸ் வச்சுருந்தாங்க. இங்கே ஒன்று, பின்னாடி ஒன்று, சைடில் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். 3 பீஸ் இருந்தது.
அப்புறம் டேபு, ஐபேடு, இந்த மேக் புக்கு கூட ஒரு பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மேக் புக்கை நான் ரொம்ப வாரமாக பார்க்குறேன், அது அங்கேயே தான் இருக்குது. அவர்கிட்டே அந்த ட்ரைபேடு கிட்டு ஒன்று வச்சுருந்தாரு, 2 பீஸ் இருந்ததுங்க. அது ஒரு பேக்கு கிட்டாகவே வச்சுருக்காரு. அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். உள்ளே வந்து கிம்பிள் மாதிரி இருக்குங்க. இது ஒரு கிம்பிள் மாதிரி செட்டப். இது சூப்பராக இருந்ததுங்க. இது புது பீஸு தான். இது அப்படியே செட்டாக வச்சுருந்தாரு. இது ஒரிஜினல் ப்ரைஸு 17,500 வருது, நீங்கள் 3,500 கொடுத்துட்டு எடுத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். இந்த 4 பர்னர் கேஸ் ஸ்டவ்க்கு தாங்க கவர் பண்ண சொல்லி ஒரு நண்பர் கேட்டுகிட்டே இருந்தார். ரொம்ப நாளாக அவர் கேட்டுட்டு இருந்தார். இது கிடைக்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன் நான். இதோட ஒர்க்கிங் பாருங்கள். இது லைட்டாக நம்ம திருப்பினாலே ட்ரிகர் ஆகுதுங்க. இது கண்டிஷன் நல்லா இருந்தது. ப்ரைஸ் வந்து 3,500 சொன்னார். இந்த ஷாப்பில் ஒரு ட்ரோன் ஒன்று இருந்ததுங்க. அது எடுத்து பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. அந்த கேமரா வர இடம்லாம் பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க ட்ரோனு. சரி நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் எடுத்து பார்த்தேன். மேலே இருக்க பட்டன்ஸ் எல்லாம் கூட ஒர்க் ஆகுது. பட் அந்த கேமராவெல்லாம் கழட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த ஷாப்பில் பாருங்கள், நிறையா அந்த ப்ரொஜெக்டர் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. அந்த ப்ரொஜெக்டருக்கு நடுவில் ஒரு ரோபோட் கேமரா ஒன்று இருந்ததுங்க. அது எடுத்து பார்க்கலான்னு எடுத்து பார்த்தா அந்த ஹெட்டு மட்டும் தனியாக போய் விழுது. அது மேக்னெட்டிக் போல். சரி நான் உடஞ்சிருச்சு தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா அது மேக்னெட் இருக்குது பாருங்களேன். அதில் அப்படியே வச்சா அது ஒட்டிக்குது. எவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க, செம்ம க்யூட்டாக இருந்தது. இது ஒரு கேமராங்க. இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டெலாம் நிறையா போட்டு வச்சுருக்காங்க. இது பேக் சைடில் பார்த்தாலாம் இது ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இது எந்த அளவு ஒர்க் ஆகுன்றதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா போட்டு வச்சுருக்காங்க. ப்ரைஸ்லாம் வந்து 700, 800, 600 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு கூட இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நல்லா பிராண்டடான கிராஃபிக்ஸ் கார்டுங்க இது. ஆனால் ஒர்க் ஆகுமா என்னன்னு தான் தெரியல. இது இந்த ஷாப்பில் ஒரு மேக் புக் ஒன்று இருந்ததுங்க. சரி இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இது எப்படியோ ஒர்க்கிங் இருக்காதுன்னு நினச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகுதுங்க. அது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். உள்ளே ஆன் கண்டிஷன்லேயே வச்சுருக்காரு. அப்படியே உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், ஆன் கண்டிஷன்லேயே இருக்குது பாருங்கள். ஆனால் லாக் இருக்குங்க. இதில் ஐக்ளூட் லாக் இருக்குது. இதில் லாக் எடுத்துகிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது கண்டிஷன் செம்ம கண்டிஷனில் இருந்தது. டிஸ்பிளே கண்டிஷன்லாம் சூப்பராக இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 15,000 வரும்னு சொல்லியிருந்தார் அவர். எப்படியோ பார்கிங் பண்ணால் கம்மியாக வாங்கலாம். ஆனால் அது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். இது பார்கிங் பண்ணி கம்மி ரேட்டுக்கு வாங்கலாம். இது பக்கத்துலேயே ஒரு கூலிங் பேடு ஒன்று வச்சுருக்காரு பாருங்கள். லேப்டாப்போட கூலிங் பேடு. இதுவும் சூப்பர் கண்டிஷனில் இருந்ததுங்க. அப்படியே புது கண்டிஷனாகவே வச்சுருந்தார். இதில் அதிகமாக என்ன ப்ராப்ளம் வரும்னா அந்த லாக்கு தாங்க உடையும். அது அந்த லேப்டாப் வைக்கிற இடம் இந்த லாக்கு தான் உடஞ்சிரும். நிறையா இதில் நான் பார்த்துருக்கேன். இது சூப்பர் கண்டிஷனில் இருந்ததுங்க. இந்த மாதிரி மாடல் கிரைண்டர் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து மாவு அரைச்சிட்டு அப்படியே சாய்க்கிற மாதிரியான மாடலுங்க. இது நிறையா அந்த மாவு அரைக்கிற மில்லெல்லாம் வச்சுருப்பாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 20,000 சொல்லியிருந்தார். எவ்வளோ வருது? 20. இந்த ஷாப்பில் நிறையா அந்த ப்ரொஜெக்டரு அப்புறம் ஒய்ஃபை கேமராலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஒய்ஃபை கேமராலாம் பார்த்தீங்கன்னா 400க்கு சேல் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து நல்லா இருக்குங்க கேமரா. ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. இது ஒருத்தர் வந்து ஒரு 4-5 பீஸ் வாங்கிட்டு அது பேசிகிட்டு இருந்தார், ரேட்டு பேசிகிட்டு இருந்தார். கேமரா நல்லா இருந்ததுங்க. இது 2 MP கேமரான்னு நினைக்கிறேன். இது நல்லா இருந்தது. இது இன்டோர் கேமரா தான். நம்ம அண்ணன் கடைக்கு ஐஃபோன் ஏதாவது வச்சுருக்காரான்னு செக் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். இது சோனியோட எக்ஸ்பீரியா மாடல் மொபைல் ஒன்று வச்சுருந்தார். எட்ஜ் டிஸ்பிளே மாடல். இது ப்ரைஸ் வந்து 6,000 சொன்னார். ஆனால் ஒர்க்கிங் தாங்க, பக்கா ஒர்க்கிங்கில் வச்சுருக்காரு பாருங்கள். ப்ரைஸ் வந்து பார்கிங் பண்ணால் கொஞ்சம் கம்மி பண்ணுவார். இவர்கிட்ட வந்து நிறைய ஐஃபோனு அண்ட் ஐபேட்லாம் கிடைக்குங்க. நல்லா ஒர்க்கிங் பீஸாகவே வச்சுருப்பார். ஒரு மார்க்கெட்டோட எண்டில் இருப்பார். வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள்.
பெட் செக்ஷனில் இந்த வாரம் என்னென்ன பப்பீஸ்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் சைடில் போடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இன்டர்நேஷ்னல் ப்ரீடா? கோழி எவ்வளோண்ணே? இல்லை இது பேர் நம்ம பேர் தலை இது என்ன ப்ரீடு இது? பீகிள் பீலா? எவ்வளோ வருது? 12,000 ஆஃபர் பண்ணி 6,000 ஜோடியாக தருவேன். மேல் ஃபீமேல் சேர்த்து 6,000 தானே? ஒன்று 6,000. இதில் விலை 12,000 மார்க்கெட்டில். நீங்கள் நம்ம வீட்டில் ப்ரீடர் தான், நம்ம ப்ரீடர் வீட்டில் போகிற குட்டி அதான் கம்மி பண்ணி தரேன். ஆனால் இப்போ வாங்கினா 12,000 கம்மி தர மாட்டான். நம்மகிட்ட வாங்கிட்டு போய் ப்ரீடர் பெருசாக விற்பாங்க. செட்ஸு தானே? சிக்ஸு தான் ப்ரோ. எவ்வளோ வருது? 8,000 ப்ரோ. இது நாங்கள் போகிறது 8,000 போடுறோம். மற்றவங்களாம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இது எங்கள் ஹோம்லேயே இருக்குது. சரி சரி. அதனால வந்து கம்மியாக கொடுத்துருக்கோம். ரெண்டுமே மேலா ஃபீமேலா? ஃபீமேல் தான். ராட் வீலராண்ணா அது? எவ்வளோ வருது? 6 வருது. 6ஆ? மேலா ஃபீமேல்? ஃபீமேல். எவ்வளோ விலை? எவ்வளோண்ணா சேவல்? 2,500. 2,500ஆ? எவ்வளோண்ணா பேர் இது? பீஸ் 1,500. பீஸ் 1,500ரூவாவா? நான் ரிட்டன் வரும்போது தாங்க இந்த கடையை நோட்டீஸ் பண்ணேன். இந்த கடையில் பாருங்களேன், எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். எல்லாமே இந்த ஹோம் யூஸ் ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. எல்லாமே புது ஐட்டம்ஸாக. இந்த பல்பு, சேரு, கனெக்ட்ரு, பக்கெட்ஸு, இந்த மாதிரியான ஹோம் யூஸ் தேவைப்படுற ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் கிளம்பும் போது தான் கிளைமேட் அப்படியே தாங்க இருந்தது. மழை வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் மழை வரல. கிளைமேட்டு மழை வர மாதிரியே இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.